வணக்கம் நேஷனல் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய மூல ஆதாரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். எங்க இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க, எந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்தெல்லாம் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சில கிரிட்டிசிசம், அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பை பற்றி சில குறைபாடுகளாக சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் கேவி காமத் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசியலமைப்புடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபன்ட் சைஸ், யானை அளவு நம்மளுடைய அரசியலமைப்பு பெருசா இருக்கு. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அரசியலமைப்புடைய ஆர்டிகல் எத்தனை இருக்கு, மொத்தமே எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 7 ஆர்டிகல் தான் இருக்கும் அமெரிக்கால. ஓகேவா? இதே ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா வெறும் 128 ஆர்டிகல் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்தியா பாருங்க, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் என்ன இருக்கு, இந்தியால இருக்கு. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது யானை அளவு இருக்கு. அதனால தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய சின்னமே என்னவா இருக்கு அப்படின்னா யானைன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன சொல்றாரு கேவி காமத் அவர்கள் சொல்றாரு. ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1935 அந்த ஜிஓஐ ஆக்ட் இருக்கு இல்லையா, ஜிஓஐ ஆக்ட் 1935 இந்திய அரசு சட்டம். ஓகேவா? அந்த அரசு சட்டத்துல டைரக்டா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஐவர் ஜென்னிங்ஸ் அவர்கள் என்ன செய்யறாரு, கிரிட்டிசிசம். ஓகேவா? அந்த குறைபாடா சொல்றாரு. இதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்க கடன் வாங்கியிருக்கோம், பாரோ பண்ணி தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், கான்ஸ்டியூஷனை நாம உருவாக்கியிருக்கோம், அதுக்காண்டி நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இருக்கலே எல்லா நாட்டுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்தும் சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கு, அந்த சிறப்பம்சம் நம்மளுடைய நாட்டுக்கு பொருந்துமா பொருந்தாதா, இப்படி நாங்க அலசி ஆராய்ஞ்சு தான் என்ன செஞ்சிருக்கோம், நாங்க அந்த கண்ட்ரில இருந்து, ஓகேவா, அந்த மித்த கண்ட்ரில இருந்து கடன் வாங்கினதை என்ன செஞ்சிருக்கோம், நம்ம நாட்டில் இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல உள்ள பூர்த்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம பேரப் பண்ணியிருக்கோம். +1 அந்த ஜிஓஐ ஆக்ட். ஓகேவா? அந்த இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து என்ன செஞ்சிருக்கோம், நிறையவே எடுத்திருப்போம். அது போக ஒரு 10 நாடுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்ன செஞ்சிருக்கோம், சில விஷயங்களை எடுத்திருக்கோம். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 60 நாடுடைய கான்ஸ்டியூஷனை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பரிசீலனை பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, அந்த 10 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க, அந்த ஜிஓஐ ஆக்ட். ஓகேவா? அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஓகேவா? சரி, பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம், ஃபெடரல் ஸ்கீம். ஓகேவா? கூட்டாட்சி தன்மை. ஓகேவா? மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ஒரு சட்டம், ஒரு ஆட்சி எல்லாமே சேர்ந்தது, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்ததுடைய அந்த ஃபெடரேஷன் ஸ்கீம் என்ன செய்யறாங்க 1935 சட்டத்துல இருந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், அவசர கால அதிகாரங்களை பிரகடனம் செய்தல், டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பவர்ஸ். ஓகேவா? அந்த அவசர கால அதிகாரம் ஆர்டிகல் 352, 356, 360 இதெல்லாம் யார் டிக்ளேர் பண்றா, பிரசிடென்ட் அவர்கள் டிக்ளேர் பண்ணுவாரு. அதை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. நெக்ஸ்ட் பாருங்களேன், குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களின் அதிகாரத்தை வரையறுக்கும் அவசர சட்டம், அந்த ஆர்டினன்ஸ் பவர் இல்லையா, ஆர்டிகல் 1, 2, 3 அந்த அவசர சட்டத்தை எங்க இருந்து எடுத்திருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆபீஸ் ஆஃப் த கவர்னர், கவர்னருடைய அலுவலகம், அதை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1935 சட்டம். நெக்ஸ்ட் பாருங்களேன், பவர் ஆஃப் ஃபெடரல் ஜுடிஷியரி, கூட்டாட்சி நீதித்துறையின் அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது அந்த ஃபெடரல் ஜுடிஷியரி, ஓகேவா, மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் இல்லாம ஒருங்கிணைந்த நீதித்துறையா கொண்டு வந்திருக்காங்க. அது 1935 சட்டத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அளவில் நிர்வாகம். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? சென்டர்னா என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட்னா எப்படி இருக்கணும், அவங்களுடைய நிர்வாகம் என்ன, மத்திய அரசுடைய நிர்வாகம் என்ன, இதெல்லாம் சொல்றது பார்த்தோம் அப்படின்னா 1935 சட்டத்துல தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1935 சட்டம். முக்கியமான இன்னும் நிறைய எடுத்திருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அவங்ககிட்ட கேட்கிற கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேவா? 35 சட்டத்துக்கு அடுத்து எங்க இருந்து அதிகமா எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல தான், இங்கிலாந்து கான்ஸ்டிடியூஷன்ல தான். ஏன்னா அவங்க தான் நம்மள ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தும் என்ன செஞ்சிருக்காங்க, சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க. முதல் அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாராளுமன்ற அமைப்பு. ஓகேவா? நம்முடைய பார்லிமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அதை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இருஅவை பாராளுமன்றம். ஆமா, நம்மளுடைய பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு ரெண்டும் இருக்கும் இல்லையா, அந்த இருஅவை முறையை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதமர் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் கவர்மெண்ட், ஆனா இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பிரதமர் கவர்மெண்ட். அப்ப அந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மந்திரி சபை. ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்கிலாந்திலும் என்ன இருக்கும் அப்படின்னா மந்திரி சபை இருக்கும். இவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த மந்திரி சபையை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒற்றை குடியுரிமை. ஆமா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரட்டை குடியுரிமை. ஓகேவா?
டபுள் சிட்டிசன்ஷிப். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம், ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஏன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இங்கிலாந்துலயும் என்ன இருக்குன்னா ஒற்றை குடியுரிமை தான் இருக்கு. அது அவங்களுக்கு இந்தியாவுக்கு ஆப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சிஏஜி அலுவலகம், ஆபீஸ் ஆஃப் சிஏஜி. ஓகேவா, சிஏஜி அப்படிங்கும்போது கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கணக்கு தணிக்கையாளர். ஓகேவா, தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏஜி கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல். அவங்களுடைய ஆபீஸ், அவங்களுடைய பதவி அப்படிங்கும் போது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்திலிருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா, நீதிமன்றங்களின் ரிட் அதிகார வரம்பு. அந்த நீதி பேராணைகள் இருக்குல்லையா, ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 226 இருக்கு இல்லையா, உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும், அந்த ஆர்டிகல்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்தா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. ஓகேவா, சட்டம் என்ன சொல்லுதோ என்ன செய்யணும், மக்கள் அதை தான் கேட்கணும். ஓகேவா, சட்டம் ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா மக்கள் என்ன செய்யணும், அந்த சட்டத்தின்படி ஃபாலோ பண்ணணும். சட்டம் என்ன சொல்றோம் அதுதான் சரி. ஓகேவா, அதுதான் சட்டத்தின் ஆட்சி. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ கான்செப்ட். ஓகேவா, 35 சட்டம் இங்கிலாந்து. அதுக்கடுத்து எங்க இருந்து அதிகமா எடுத்திருப்பாங்க அப்படின்னா யுஎஸ்ஏ கான்செப்ட் தான் நம்ம அதிகமா எடுத்திருப்போம். பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளே எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யுஎஸ்ஏல தான். ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் அரசியலமைப்பிலே மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை நம்ம அமெரிக்க அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்திருக்கோம் அடிப்படை உரிமைகள். ரெண்டாவது உச்ச நீதிமன்றம். ஆமா, உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்டை எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்க உயர் நீதிமன்றம், சாரி அமெரிக்க உச்ச நீதிமன்றத்துல தான் எடுத்திருப்போம், யுஎஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, நிர்வாக தலைவராக ஜனாதிபதி தான் இருக்கணும். ஓகேவா, நிர்வாக தலைவர், அந்த பிரசிடென்ட் as எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா, அந்த நிர்வாக தலைவர் யாரா இருக்கணும், ஜனாதிபதியா பிரதமரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா ஜனாதிபதி தான் சொல்றாங்க. ஓகேவா, ஏன்னா யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் தான் அங்க உயர்ந்தவர். ஓகே, அங்க பிரதமர்னு ஒரு போஸ்டிங்கே கிடையாது. ஓகேவா, பார்த்தோம் அப்படின்னா ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தான். அப்ப ஜனாதிபதியோட அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ கான்செப்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க நம்மளுடைய இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல. சரியா, நெக்ஸ்ட் பாருங்களேன், குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம், சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹை கோர்ட் நீதிபதிகளை நீக்குதல். ஓகேவா, அந்த இம்பீச்மென்ட் process அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த பதவி நீக்கம் பண்றது இம்பீச்மென்ட் process அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கட்டும், ஹை கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஒரே process தான். அந்த process என்ன செய்றாங்க, யுஎஸ்ஏ கான்செப்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜ்யசபா தலைவராக துணை ஜனாதிபதி. ஆமா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா, மாநிலங்களவைக்கா, அதனுடைய தலைவர் யாரா இருக்கணும், துணை ஜனாதிபதியா தான் இருக்கணும் அப்படிங்கறத கான்செப்ட யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீதித்துறையின் சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை. ஆமா, நம்முடைய ஜுடிஷியரி நீதித்துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுதந்திரமான நீதித்துறை. அதுல யாருமே தலையிட முடியாது. ஓகேவா, ஜனாதிபதியா இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்ல தலையிடவே முடியாது. ஓகேவா, இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ கான்செப்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து என்ன எடுத்திருக்காங்க, பொதுப்பட்டியல். ஆமா, ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 4 மாநிலங்கள் இருக்கும். ஓகேவா, வெறும் 4 மாநிலங்கள் தான். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியலும் இல்லாம மாநில பட்டியலும் இல்லாம இதர பட்டியல் இருக்கு இல்லையா, இதர என்னென்ன இருக்கோ எல்லாமே பொதுப்பட்டியல் இருக்கும். அந்த பொதுப்பட்டியல் எங்க கான்செப்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த கூட்டாட்சி தன்மையை அவங்க கொண்டு வரணும்னு சொல்லி ஆஸ்திரேலியா இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டம். ஓகேவா, இந்த கூட்டு கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாலையோ இல்ல லோக்சபாலையோ ஒரு மசோதா பாஸ் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் அது தேவைப்படுது, மக்களுக்கு தேவைப்படுது, ஆனா நிறைவேற்ற முடியல, ஒன்னு ராஜ்யசபால நிறைவேற்ற முடியல இல்ல லோக்சபால நிறைவேற்ற முடியல அப்படின்னு வச்சிட்டாலுமே என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே, ஓகேவா, ராஜ்யசபாயும் சரி லோக்சபாயும் சரி ரெண்டு பேரையும் வச்சு என்ன செய்வாங்க, அந்த ஓட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசோதா நிறைவேறும். அந்த கான்செப்ட் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்களேன், யுஎஸ்எஸ்ஆர். யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்ப இருந்த ரஷ்யா இல்ல அப்ப இருந்த ஒருங்கிணைந்த ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இவங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, ஜெர்மனி. ஜெர்மனில இருந்து பார்த்தோம்னா அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம். ஓகேவா, எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 352 அப்போ ஆர்டிகல் 356 அப்போ நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை என்ன செய்யலாம், நிறுத்தி வைக்கலாம். ஓகேவா, சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்டை ஜெர்மனில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, இது ஒரு அதிகாரம் தான். ஓகேவா, அவங்களுடைய
என்ன சொல்லலாம், சர்வாதிகாரம் சொல்லலாம். ஓகேவா, ஜெர்மனினாலே நம்மளுக்கு தெரியும் அந்த சர்வாதிகாரம், ஹிட்லர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதை நம்ம ஈஸியா ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம். ஓகேவா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வாக்குச்சீட்டு முறை. ஆமா, நம்ம தேர்தல் அப்போ பேலட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேர்தல் அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா வாக்களிக்கிறோம், ஒவ்வொருத்தரா போய் வாக்களிக்கிறோம். அந்த சிஸ்டத்தை எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெர்மனியோட அந்த வாக்குச்சீட்டு முறை. ஓகேவா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட்டு தான் நிறைய இருக்கும். அதுல யார் வந்து நம்மளுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சீல் குட்டி போடுவோம் இல்லையா, அதுதான் அந்த வாக்குச்சீட்டு முறை. அந்த வாக்குச்சீட்டு முறையை ஜெர்மனில இருந்தா நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, கனடா. கனடா அப்படிங்கிறது கூட்டாட்சி அமைப்பு. பாருங்க, கூட்டாட்சி வந்து நிறைய சொல்லுவாங்க. அமெரிக்கா சொல்லுவாங்க கூட்டாட்சி, ஆஸ்திரேலியா சொல்லுவாங்க, அதே மாதிரி கனடா சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம் மாநிலங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அந்த கூட்டாட்சி அமைப்பை அவங்க வலியுறுத்துவாங்க. கனடா இருந்தும் என்ன செஞ்சாங்க, அந்த ஃபெடரல் சிஸ்டம் எடுத்திருக்காங்க. எஞ்சிய அதிகாரங்கள், ஓகேவா, ரெசிடுவரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிடுவரி பவர், எஞ்சிய அதிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியலும் இருக்காது, மாநில பட்டியலும் இருக்காது, பொது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இருக்காது. இந்த மூலியம் இல்லாத ஒரு துறை வருது அப்படின்னா அதை தான் எஞ்சிய அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஞ்சிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் இருக்கும். ஓகேவா, மாநில இருக்காது, மத்திய அரசு தான். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ரெசிடுவரி பவர் அப்படின்னு சொல்ற எஞ்சிய அதிகாரம் இருக்கும். நெக்ஸ்ட் ஆளுநரின் நியமனம் பற்றியது. ஓகேவா, ஆளுநரின் நியமனம் எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்டை நம்ம கனடால இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வருமா, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, உச்சநீதிமன்றம் ஒன்று இருக்கு அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணலாம், அது கீழே இருக்கிற ஹை கோர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம், அது கீழே இருக்கிற மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம். 143 ஏன்னா நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கு என்ன செய்யலாம், பிரசிடென்ட் கேட்டா என்ன செய்யலாம், அவங்க அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கனடா கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கால இருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பின் திருத்தத்தின் நடைமுறை. ஓகேவா, அந்த திருத்தம் எப்படி பண்றாங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷனை எப்படி திருத்தம் பண்றாங்க, சிறப்பு பெரும்பான்மையில பண்றாங்களா இல்ல சாதாரண பெரும்பான்மையில பண்றாங்களா, இந்த மாதிரி சொல்றது சவுத் ஆப்பிரிக்கா கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்வு. ஆமா, லோக்சபா அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே ஓட் போட்டு லோக்சபாவுடைய மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஆனா ராஜ்யசபாவுடைய எப்படி செலக்ட் பண்றாங்க, ஓகேவா, ராஜ்யசபாவை எப்படி செலக்ட் பண்றாங்க, அந்த எலக்டிங் சிஸ்டத்தை என்ன செய்யறோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கால இருந்து நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் அயர்லாந்து. அயர்லாந்துடைய கான்செப்ட் பாருங்க, அரசுக்கு வழிகாட்டும் கொள்கை, அதாவது டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதை எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இது ஒரு அயர்லாந்து கான்செப்ட் தான், ஐரிஷ் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவரா ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமனம். ஓகேவா, ராஜ்யசபா உறுப்பினர்கள், அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நாமினேட்டர். ஓகேவா, என்ன செய்யறாங்க, நாமினேட்டர். அந்த 12 மெம்பர் இருக்காங்களே ராஜ்யசபா உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், 12 பேர் ராஜ்யசபால. அந்த 12 பேர் நியமனத்தை எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அயர்லாந்து கான்செப்ட்ல தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் குடியரசுடைய தேர்தல், குடியரசுத் தலைவருடைய தேர்தலே எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அயர்லாந்துடைய கான்செப்ட் தான், ஐரிஷ் கான்செப்ட் அப்படின்னு சொல்ற அயர்லாந்து கான்செப்ட் தான். ஓகேவா, சரி, இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி மீட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ.